என்ன நிலைமை? வீடு தேடி வந்த தலைவர்களே எனக்கு தேவையில்லை, நீங்கள் வேண்டாம், நீங்க 1/2% ஓட்டு, 1.5% ஓட்டு, 3% ஓட்டு வைத்திருக்கலாம், நமக்கு தேவையில்லை, நான் வெற்றி பெறுவேன், 210 தொகுதியில் வெற்றி பெறுவேன் என்று சொல்லி ஒரு ஏசி ரூம் அறையில உட்கார்ந்து கொண்டு வந்த தலைவர்கள் எல்லாம் விரட்டி அடைத்த தலைமையை இன்றைக்கு நாம் பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு அவர்கள் எல்லாம் அரவணைத்திருந்தால் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகமாகட்டும், கடைசி நேரத்தில் கூட நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணி அமைப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்த போதும் நாங்களும் சென்று அவருடன் கூட்டணி வைத்தால் நம்ம மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் என்று சொன்னபோது எங்களை எல்லாம் எடுத்தெறிஞ்சு பேசிவிட்டு, எனக்கு தெரியும், உனக்கு என்னப்பா தம்பி தெரியும், உனக்கு எனக்கு தெரியும், நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் போங்கள், 200 தொகுதியில் நாம் வெற்றி பெறுகிறோம், நான் சர்வே எடுத்து விட்டேன் சொன்னாரே கோசம் இதுவரை அந்த சர்வே என்ன என்பதை எந்த நிர்வாகிகளுக்கும் காட்டதில்லை. எந்த மாவட்டம் என்ன சொன்ன, ஒரு சர்வே எடுத்தால் இப்ப என்னுடைய விழுப்புரம் மாவட்டத்தில் எடுக்கிறார். எதுக்காக சர்வே எடுக்கிறோம்? எங்கே பலமாக இருக்கிறோம், எங்கே பலவீனமாக இருக்கிறோம், எங்கே பணியாற்ற வேண்டும் என்பதற்காக எடுக்கிறோம். அப்ப அது எங்களிடம் பகிர்ந்தாதானே இந்த பகுதியிலே உங்களுக்கு பலமா இருக்கிறது, இந்த பகுதியில் பலவீனமாக இருக்குது, இதை போய் பாருங்கள் சொன்னாதான் எங்களுக்கு தெரியும். அதை தாம் பாக்கெட்டுக்குள்ளே வைத்துக் கொண்டு யாரை வைத்து எடுத்தார்? இந்த இயக்கம் தொண்டர்களுடைய இயக்கம், தொண்டர்களால் தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம், குடும்பத்தின் ஆதிக்கம் இல்லாத ஒரு இயக்கத்தை தான் நாங்கள் இதுவரை இந்த 50 ஆண்டு காலமாக பார்த்தோம். என்றைக்கு இவரை கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தோமோ அன்றைக்கே இது ஒரு குடும்பத்தின் பிடியிலே சென்று விட்டது. இன்றைக்கு மாமன் என்கிறார், மச்சான் என்கிறார், பிள்ளை என்கிறார். யார் அவர்கள்? இந்த இயக்கத்துக்கு உழைத்தார்களா, பாடுபட்டார்களா? முதலில் உங்களை பொதுச் செயலர் ஆக்குவதற்கு அவருடைய பங்கு என்ன? இன்னைக்கு நீங்கள் பொதுச் செயலராக உங்களை நாங்கள் எல்லாம் உட்கார வைத்த பிறகுதான் இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கண்ணு தெரிகிறதா? தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. அவருக்கு மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.